ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் 2 தவளைகள் இருக்குது. அந்த 2 தவளைகளும் நல்ல ஃப்ரெண்டு, நண்பர்கள். ஒன்றாவே வளர்ந்து ஒன்றாவே ஊர் சுற்றிட்டுருப்பாங்க. ஒரு நாள் அந்த காட்டில் பயங்கரமாக மழை பெய்யுது. நிற்கவே இல்லை, எங்கே பார்த்தாலும் தண்ணி. 2 தவளைகளும், என்னடா மழை இப்படி பெய்யுது, எங்கேயுமே போய் ஒழிய முடியாது, நம்ம மழை பெய்யாத ஏதாவது ஒரு இடத்த பார்த்து ஒதுங்கலான்னு அப்படியே 2 பேரும் ஓடி வர்றாங்க. மொத்தம் அந்த காட்டை தாண்டி பக்கத்தில் வரும்போது ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஜன்னல் வழியாக ஒரு சமையல் கட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் அங்கே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. மழையெல்லாம் பெய்யலை, நல்லா இருக்குது இந்த வீடு அப்படின்னு விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் அப்படி கூச்சும்போது 2 தவளையும் ஒரு பெரிய பால் இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க. அந்த பாத்திரத்தில் விழுந்தவுடனே அந்த சட்டியிலேருந்து 2 தவளையாலையும் எவ்வளோ முயற்சி செஞ்சோம், வெளியே வர முடியல. உடனே ஒரு தவளை சொல்லுது, நண்பா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் அந்த சட்டியை விட்டுட்டு மேலே வர முடியல, கை காலெல்லாம் வலிக்குது, இனிமேல் நான் எதுக்குமே லாயக்கில்லை, நான் சாக போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே பாலில் முங்கி செத்துருது. அந்த இன்னொரு தவளைக்கு ரொம்ப சோகம், ஐயையோ நம்ம நண்பன் செத்துட்டானேன்னு. ஆனால் அது அதோடைய முயற்சியை விடலை. நண்பன் செத்தா என்ன, நாம் உயிர் வாழணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி செய்வோம், முடியலன்னா அப்புறம் பார்க்கலான்னு வேக வேகமாக நீந்திக்கிட்டே இருக்குது. இந்த தவளை நீந்திக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால்லேருந்து வெண்ணெய் வருது. உங்களுக்கு தெரியும்ல, கடைந்த மோர்லையும் பால்லையும் கடைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா அதிலேருந்து வெண்ணெய் திரண்டு வரும்ல. வெண்ணெய் அப்படியே திரண்டி கொஞ்சம் வரவட்டி இந்த தவளைக்கு சந்தோஷம். ஓ, ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கேன்னு இன்னும் வேக வேகமாக நீந்தி வந்த உடனே வெண்ணெய் திரண்டு ஒரு பந்து மாதிரி வருது. இந்த தவளை அதில் ஒரு காலை வச்சு ஒரே தவு எகிரி குதித்து சட்டியிலேருந்து வெளியே வந்துடுது, உயிர் பொழைச்சிருது. இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா இதுதான் முடிவுன்னு நினச்சி வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்களுக்கு வாழ்க்கை அதோட முடிஞ்சது. ஆனால் இப்போ வந்திருக்கிற ஒரு தோல்வி ஒரு இடைவேளை அப்படின்னு நினைங்க. அந்த இடைவேளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பாருங்கள், இந்த தோல்விக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை உங்களால் சரி பண்ண முடியுதான்னு பாருங்கள். வெளியே யார்கிட்டையாவது 2 பேர்த்திட்ட உதவி கேளுங்க. இந்த நிலை மாறும்னு நினைங்க. உங்களால் கட்டாயமாக அந்த தோல்வியிலேருந்து மேலே வந்துட முடியும். நன்றி.